சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்காங்க. ரியாஸ், அங்கு குடிநீர் தட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது? நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி மேட்டூர்னு நினைக்கிறேன். அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது தெரிகின்றது. மேட்டூரில் நீரினுடைய அளவு தற்பொழுது எப்படி இருக்கின்றது? சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு? சுருக்கமாக இனி பதிவு செய்யலாம். டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கும் சரி, தமிழகத்தில் 75% மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கிட்டு இருக்கிற இந்த மேட்டூர் அணை இந்த ஆண்டு போதுமான அளவு மழை பெய்யாததால் மேட்டூர் அணைக்கு போதுமான தண்ணீர் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை வறண்டு போய் தற்போது வறண்டு போய் காட்சி அளிக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மேட்டூர் அணை டிசம்பர் மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் 75 அடிக்கு மேலே வந்து தண்ணீர் வந்து இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு மிகவும் குறைந்து வெறும் 35 அடி தான் வந்து மேட்டூர் அணை தண்ணீர் இருக்கிறது. தற்போது இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தற்போது மேட்டூர் அணை மிகுந்து வறண்டு போய் காட்சி அளிக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 13 மாவட்டங்களுக்கு இங்கிருந்து மேட்டூர் அணையில் தண்ணீர் வந்து குடிநீராக வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேட்டூர் மேட்டூர் அணையிலிருந்து சேலத்துக்கு தனி குடிநீர் திட்டம், அதே போல் வேலூர் தனி குடிநீர் திட்டம், அதே போல் மேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாகவும் மேட்டூர் அணை வந்து விளங்கிட்டு இருக்கு. ஆனால் மேட்டூர் அணையில் எந்த ஆண்டு போதுமான அளவு தண்ணீர் இல்லாததால் வந்து மேட்டூர் அணையில் மிக குறைந்த அளவான, அதாவது தற்போது பார்த்தீங்கன்னாக்கா 35.54 அடியாகவும் இந்த மேட்டூர் அணைக்கான நீர் வரது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் சொற்ப எண்ணிக்கையான 21 கனடியாக இருக்கு. அணையினுடைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னாக்கா 9.98 டிஎம்சி ஆகவும் இருக்கு. அதே போல மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக 750 கனஅடி தண்ணீர் வந்து திறந்து விடப்பட்டு வருகிறது. அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் 1961ஆம் ஆண்டு 3 லட்சம் கனஅடி தண்ணீர் வந்து நீர்வரத்தா அதிகப்படியாக நீர்வரத்து இருந்தது. அதே போல அணையில் இருந்து 2,84,606 கனஅடி தண்ணீர் வந்து அதிகப்படியாக வெளியேற்றப்பட்டது. இதுவே மேட்டூர் அணை கட்டப்பட்டது, அதாவது 1934 முதல் கட்டப்பட்ட மேட்டூர் அணையிலிருந்து அதிகபட்சமாக 1961ஆம் ஆண்டு தான் அதிக அளவு தண்ணீர் வந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா 1964ஆம் ஆண்டு மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் வந்து வெறும் வந்து 6.40 அடியாகவும் இருந்தது. அதே போல் அணையினோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 0.98 டிஎம்சி ஆக இருந்தது. அதே போல நிலை தற்போது உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா 4 நாள் குறைந்து வரதால் வந்து மேட்டூர் அணையை பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஏரி போல தான் வந்து இப்போ காட்சி அளிக்குது. தற்போது இந்த மேட்டூரை நம்பி உள்ள பல்வேறு மாவட்டங்களில் வந்து தற்போது குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ml தண்ணீர் வந்து தேவைப்படுகிறது. ஆனால் தற்போது குறைந்த அளவே தண்ணீர் வந்து தரப்படுறதால வந்து சேலம் மாநகராட்சியுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து குடிநீருக்கான பல்வேறு பகுதிகளில் வந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த மேட்டூர் அணையில் இந்த போதுமான அளவு தண்ணீர் இல்லை. இது குறித்து பேசுவதற்காக காவிரி உபரி நீர் குழு நடவடிக்கை குழு உடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பையா நம்ம இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். தற்போது மேட்டூர் அணையோட இந்த ஆண்டு போதுமான அளவு தண்ணி இல்லை. 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் மேட்டூர் அணை இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு அரசு எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கடந்த 75 வருஷம் கிட்டத்தட்ட 35லிருந்து 40 முறை மேட்டூர் அணை நிரம்பி 16 மதகன் வழியாக கிட்டத்தட்ட 2013 1.5 லட்சம் கனஅடி போகுது. இதே மாதிரி 35 முறைகள் மேட்டூர் அணை நிரம்பி போய்கிட்டே தான் இருக்குது. இதுவரையிலும் ஆட்சியாளர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் இதை சேமித்து வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் கர்நாடக அரசு ஒரு 5000 அணைகளை மேட்டூர், அதாவது காவிரியை சுற்றி வட்டார பகுதிகளில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் 5000 ஏரிகளை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய மழை வெள்ள காலங்களில் தண்ணீரை சேமித்து வைத்து அந்த மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு கடந்த 70 வருடமாக இந்த உபரி நீரை சேமிக்கிற திட்டம் தமிழ்நாடு அரசு ஒரு துளி அளவு கூட கண்டுகொள்வதில்லை. மேட்டூர் அணையை சுற்றி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அளவிலே ஒரு 50லிருந்து 70 பெரிய சிறிய ஏரிகள் இருக்கிறது. இந்த ஏரிகளில் மழை வெள்ள காலங்களில் வருகிற இந்த மேட்டூர் அணை உபரி நீரை எடுத்து அந்த ஏரிகளில் நிரப்பி வைத்தால் கூட 2-3 மாவட்டங்களுக்கு நாம் குடிநீர் தேவையாக பயன்படுத்தி கொள்ளலாம். நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இங்கு இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணையை ஒட்டியுள்ள வறண்ட நிலப்பகுதிகளான மேச்சேரி, கொங்கனாபுரம், எடப்பாடி போன்ற ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டத்தை பயன்படுத்தி விவசாயிகள் பயிர் செய்வார்கள். இப்படியெல்லாம் எளிமையாக இந்த உபரி நீரை சேமிக்கிற திட்டம் இந்த பகுதியில் இருக்கிற பொழுது மழை வெள்ள காலங்களில் வருகிற நீரை அப்படியே விட்டுவிட்டு இப்பொழுது தண்ணீர் இல்லை என்று கூச்சல் போடுவது நம் அரசியல்வாதிகளுடைய தலைவர்களுடைய இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, கடந்த 2 தமிழ்நாடு அரசு திமுக அதிமுக அரசுகளுடைய இயலாமையை காட்டுகிறது.